Welcome back, my dear students. This is part 2 of causes of industrial dispute. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடில் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரெசன்டேஷனில் causes of industrial dispute part 1 என்னன்னு பார்த்தோம். இப்போ இதை நம்ம part 2 கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லைடில் 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா dissatisfaction with the company. We as normal human being, we are never satisfied with what we have. எந்த ஒரு மனுஷனும் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படவே மாட்டான். அவங்ககிட்ட என்ன இல்லையோ அதை நினச்சி தான் அதிகமாக வருத்தப்படுவான். அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். இப்போ ஒரு ஒர்க்கர் இல்லை தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுக்கு கம்பெனியில் ஏதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிருப்தி ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் காசாக எடுத்துப்போம். வேஜ், போனஸ், இன்சென்டிவ், அலவன்சஸ். இப்போ இந்த வேஜ், போனஸ், இன்சென்டிவ் அண்ட் அலவன்சஸ் சார்ந்த விஷயத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொழிலாளர்களுக்கும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது இல்லை டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கர்ஸ்க்கு வேஜ் பத்தலை அப்படிங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இதுக்கு மேலே என்னால் வேஜ் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா தேர் வில் பி டெஃபினெட்லி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமங் த ஒர்க்கர்ஸ். இப்போ இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா the dissatisfied workers will always want to negotiate and bargain with the management for higher wage. The management is not ready to provide any hike in wages. Therefore, dissatisfaction arises, thereby leading to industrial dispute. Industrial dispute உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். Then, increment not up to the mark. Increment என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வேலை செய்கிற எவ்வளோ கூலி வாங்குகிறாங்களோ அதில் ஒரு சர்டன் தொகை, ஒரு சர்டன் பர்சன்டேஜ், 2%, 3%, 4%, 5% டிபெண்டிங் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ஒர்க்கர்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கணுமோ, வாட் ஐ டிசர்வ் ஐ ஆம் நாட் பீயிங் கிவன். எனக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கல இவங்க இன்சென்டிவ், இல்லை எனக்கு எவ்வளோ கிடைக்கணுமோ அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னாக்கா இதில் இந்த கான்செப்ட் சார்ந்த இந்த பிரச்சனையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரிமெண்ட் நாட் அப் டு த மார்க் அப்படின்னாக்கா ஒரு ஒர்க்கர் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். டிஸ்பியூட்டுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ராங்ஃபுல் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஒர்க்மேன். ராங்ஃபுல் டிஸ்சார்ஜ், இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் அப்படின்னாக்கா சார்ஜ் அப்படின்னா ஒரு ஒர்க்கர் சார்ஜ் எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜ்னாக்கா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு வேலையை ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லணும் அப்படின்னாக்கா டிஸ்சார்ஜ்னாக்கா வேலையை விட்டு தூக்குறது. ராங்ஃபுல் டிஸ்சார்ஜ் ஒரு ஒர்க்கரை மேனேஜ்மெண்ட் வந்து தப்பாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, தப்பாக வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, பட் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும், ஒர்க்கர்ஸ் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், டிஸ்பியூட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அவனை அனுப்பிச்சிட்டிங்க, நாளைக்கு என்ன அனுப்ப மாட்டீங்க, என்ன நிச்சயம் அப்படிங்கிற லாஜிக்கில் விவாதம் பண்ணுவாங்க. இது ஒரு காரணமாக இருக்கும். அப்படி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ராயல் ஆஃப் கன்செஷன்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ். வித்ட்ராயல் ஆஃப் கன்செஷன்ஸ், ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்டீனில் ஒரு சாப்பாடு வேலை 15 ரூபா, அதே சாப்பாடு வெளியில் சாப்பிட போனீங்கன்னாக்கா 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா இருக்கும். இப்போ கேன்டீனில் சப்சிடைஸ்டு ஃபுட் கொடுக்குறாங்க, தட் இஸ் கன்செஷன். இப்போ நான் அடுத்த மாதத்தில் இந்த கன்செஷன் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் சாப்பாட்டுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 15 rupees 45 rupees கொடுக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த கன்செஷனில் வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். ப்ரிவிலேஜஸ் அப்படின்னாக்கா ஒரு சில சலுகைகள், ஒரு சில ப்ரிவிலேஜுக்கு தமிழில் எக்ஸாக்டாக மீனிங் தெரியல, ஒரு சில ப்ரிவிலேஜ் அவங்க ஒரு சில அந்தஸ்துக்குரிய ஒரு விஷயம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதை வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுவும்
பிரச்சனைக்குரிய ஒரு காரணமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஏற்கனவே கொடுத்துட்ருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணினீங்க, அடுத்த மாதத்துலேருந்து கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஒரு காரணமாக கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், hours of work or intervals. As per Factories Act of 1948, adult workers are supposed to work for not more than 8 hours a day, and a worker is not supposed to work continuously for 5 hours. இது சட்டம் சொல்லுது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நீங்கள் படிக்கக்குள்ள டீட்டெயிலாக லா படிப்பீங்க. பட் ஒரு சில நேரத்தில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இன்டர்வல்ஸ் டைமிங் வந்து கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும். இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இது ஒரு காரணமாக அமையும். தென் இது லீஸ் கிடையாது, LEAVE, லீவ் வித் வேஜஸ் அண்ட் ஹாலிடேஸ். இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து இத்தனை நாள் வேலை செஞ்சால் ஒரு நாள் சம்பளத்தோட லீவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எவ்ரி 20 days ஆஃப் ஒர்க் யூ கெட் 1 day லீவ் வித் வேஜ் அப்படிம்பாங்க. எப்போ ஒரு ஒர்க்கர் 20 நாள் வேலை செய்கிறானோ அந்த 20 நாள் வேலை செஞ்சால் ஒரு நாள் லீவோடு சேர்ந்து சம்பளமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது லா சொல்லுது. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது டிஃப்ரென்சஸ், ஏதாவது ஃபெசிலிட்டி கொடுக்கறதுல டிலே ஆகுது, கொடுக்கல, போஸ்ட்போன் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டு தப்பான இன்டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் நடுவில் டிஸ்பியூட் கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் கண்டென்ஷியஸ் இஷ்யூ, பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா போனஸ், PF அண்ட் கிராச்சுவிட்டி. போனஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனஸ் கொடுப்பாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஒரு ஒர்க்கர் வந்து ரிட்டையர் ஆகிறப்போ அவனுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அவன் கொஞ்சம் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அக்யூமுலேட் பண்ணி எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூஷன் சேர்த்து வச்சு கடைசியாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. கிராச்சுவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு லம்சம் அமௌண்ட்டு ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கானோ, லாஸ்ட் பே என்ன, கடைசி மாதம் என்ன சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தில் வந்து 15 days salary into number of years of service. கடைசி சம்பளம் என்ன வாங்கினானோ அதில் 15 நாள் சம்பளம் வீதமாக எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கானோ அத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இது வந்து கிராச்சுவிட்டி. இதில் எந்த வித கருத்து வேறுபாடு, குளறுபடி, ஸ்மூகமாக இல்லை, டிலே ஆகுது அப்படின்னாக்கா இதுவும் பிரச்சனைக்குரிய ஒரு தகராறு வரத்துக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிக்கும் தகராறு வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது, அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஷர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், CLOSURE, க்ளோஷர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஃபேக்ட்ரியை ரன் பண்ண முடியல, மேனேஜ்மெண்ட் வந்து லாஸை பேர் பண்ண முடியல, ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும், பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வந்து ஃபேக்ட்ரி இழுத்து மூடிட்டாக்கா ஒர்க்கர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் என்னாச்சு, ஃப்யூச்சரில் நம்ம எப்படி நம்ம வேலைக்கு போக போகிறோம், சம்பாதிக்க போகிறோம், குடும்பத்தை எப்படி பார்க்க போகிறோம், இந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாக்கா நம்மளோட பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குமா, வர வேண்டிய காசு பணம்லாம் வருமா வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணம். தேங்க்யூ.